Hi guys, 10th 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் ஜூன் மந்த்துக்கான மந்த்லி எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அடுத்த சீக்கிரமாவே ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமினேஷனுமே வந்துரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மந்த்லி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? அதுல கூட எல்லா கொஸ்டின் பேப்பருக்குமே நம்ம வந்து ஆன்சர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஆல்ரெடி தமிழ் ரெடி பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ பிசிக்ஸ், தமிழ் அண்ட் பிசிக்ஸ் ரெண்டும் ஒரே நாளே நடந்துச்சு இல்லையா? நம்ம பார்த்திருக்கிறது எல்லாமே சேலம் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல பிசிக்ஸுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. அதுக்கான ஆன்சர் கீஸ் இப்ப நம்ம பார்த்துடலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த கான்ஃபிகரேஷன் ப்ரொடியூஸ்டு ஏ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஃபைனட் பிளேன், இன்ஃபைனட் பிளேன். பிளேன் இருக்கு, லைன் இருக்கு. நம்ம மாத்தி போடக்கூடாது. பிளேன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து ஏர் மீடியம் சேஞ்ச் இன்டு த டயஎலக்ட்ரிக் மீடியம். இது வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ். அடுத்து தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான், 8 MC. The amount of work done of an electron moved in a equal potential surface of 5 வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா 0. அதுக்கப்புறம் சசப்டிபிலிட்டியோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கூலும் மீட்டர் வி பவர் -1. அதுக்கப்புறம் இந்த கால்குலேஷனுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா +20 வோல்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் ஆக்சுவலா தப்பா கொடுத்துருக்காங்க. இங்க 2 மைக்ரோ ஃபாரட் வரணும். ஆனா இங்க வெறும் மைக்ரோ ஃபாரட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர், 2 மைக்ரோ ஃபாரட் தான். அடுத்து 8th ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட். 9th ஒன் கால்குலேட் பண்ணி போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா 8.80 into 10⁻17 ஜூல் அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. அண்ட் 10th ஒன் வந்து பாத்தீங்கன்னா 3 into 10⁻2 கூலும். இது தவிர நமக்கு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், போலரைசேஷன், கொரோனா டிஸ்சார்ஜ் எல்லாமே இதுதான். ப்ராப்ளமும் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது. அதே 3 மார்க் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ், போலார் அண்ட் நான் போலார் மாலிகுல்ஸ், இது கொஞ்சம் நமக்கு மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ், பேரல்பேட் கெப்பாசிட்டர்ஸ், எலக்ட்ரிக் டைபோல், இதெல்லாமே ஈஸியான கொஸ்டின். ப்ராப்ளம் ஈஸி தான். 5 மார்க்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சியல் லைன் எல்லாரும் எதிர்பார்த்துட்டீங்க, ஆனா ஈக்குவல் டு ரிப்ளேன்னு கேட்டாங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம், ஆனா கேட்டுட்டாங்க. அப்புறம் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த பேரல்பேட் கெப்பாசிட்டர், சீரிஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன் இதெல்லாமே ஓகே தான். ஆனா வாண்டிகிராஃப் வந்து கேட்கல. அது மட்டும் தான் ஒரு சின்ன குறைபாடா இருக்கு. இப்ப இதுக்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கும். ஓகேங்களா? 1 மார்க்ல இருந்து 2 மார்க், 3 மார்க் ப்ராப்ளம்ஸ், 5 மார்க்னு சொல்லிட்டு எல்லாமே ஆன்சர் பக்காவா இருக்கும். ஓகே, அசைன்மெண்ட் எழுதுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி, இதுல உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸும் பக்காவா இருக்கும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரியே அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீஸும் நம்ம சேனல் அப்லோட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஆகஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வந்துரும். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபாஸ்டா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோஸும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா ஜஸ்ட் நீங்க நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பப்ளிக் எக்ஸாம்ல ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்றதுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.